எங்க போறோம்? என்ன கேக்கு? யாருக்கு கேக்கு? எந்த தம்பிக்கு? தர்ஷகுட்டிக்கா? இதுக்கு பர்த்டேவா? ஷானிக்கு பர்த்டேவா? கேக் கட் பண்ண போறோமா? சரி போய் கேக் வாங்கிட்டு வருமா? சரி வாப்பலாம். ஊபர் வைஸ் இங்க வந்ததே இல்லையே. இங்கதான் ஐஸ்கிரீம்லாம் வாங்குவோம். நீ வந்திருக்கன்னு சொல்லு, நான் வரல. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு தான் அடிக்கடி வந்திருக்கமேன்னுவாங்க. ஏன்னா போகும்போது வரும்போது கடையை காட்டிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். நான் இந்த கடைக்கு இப்பதான் வந்திருக்கேன். இந்த பக்கமே வந்தது கிடையாது. உடனே கேட்டேன், வாங்கிட்டு வந்துட்டோமா. சரி இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, தர்ஷுக்குட்டிக்கு கேக் வாங்க. தர்ஷுக்குட்டிக்கா? தர்ஷுக்குட்டிக்கு எத்தனாவது பர்த்டே? ஸோ இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ப்ளூபெரி வேணும் அப்படின்ட்டான். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்னென்னா அவன் என்ன கேட்பான் அப்படின்ட்டு. நாங்கள் அதை கூட வேறு ஏதாவது கேட்பான்னு பார்த்தா உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து ப்ளூபெரி வேணும் அப்படின்னு சொன்னால், ப்ளூபெரி கேக் அப்படின்னா. சரி வா உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் வந்து கிளம்பிட்டோங்க. அந்த கேக்கு தான் எடு. கீழே இருக்கு, கீழே என்ன கேக்கு? இதுவா அந்த கேக் பாரு, அந்த கேக் வந்து அது வேண்டாம் தங்க, அது ஐஸ்கிரீம். இதுவே நல்லா இருக்கும். மின்ட் அது நல்லா இருக்காது. மின்ட் சிப். வாவ், பர்த்டே கேக் பா. பர்த்டே கேக், ஐஸ்கிரீம். கேக்கை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வெளியில் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னாலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். வெளியில் உள்ள போர்டை பார்த்துட்டு, நான் இங்கே வேண்டாம், அங்கே வேற போகிற வழியில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த டோரை விட்டு வரவே இல்லை. எனக்கு இங்கே தான் வாங்கி கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தான். வாடா மெக்டியில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்பையும் விடலை, எனக்கு வேணும்னு சொல்லி ஒரே அடம். பர்த்டே பாய்க்காக இன்றைக்கி எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அந்த கடையில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தனால எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம். இப்போ எங்கே போகிறோம்? சிப்ல. மெக்டியில் வேணாமா, அவருக்கெலாம் என்ன தெரியுமோ தெரியல. மெக்டி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்னும் குழந்தைங்க போக போக அவங்களே கடையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே தான் வண்டி விடணுன்றவாங்க போல். சிக்ப்ளேயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி தான் அப்படி வெளியில் நின்று ஆர்டர்லாம் எடுக்கிறவங்களோ அப்படின்னு என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார், மேலே பாரு ஹீட்டர் இருக்குது, அதுக்கு கீழே தான் அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த குளிரில் வெளியில் நின்றுலாம் ஆர்டர் எடுக்க முடியாது, அவ்வளோ குளிர் அப்படிங்கிறது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேங்க. நான் ஒரு பெரிய ஸ்பெஷல்லாம் வந்து கிடையாது. இன்றைக்கி தர்ஷகுட்டியோட பர்த்டே அன்னைக்கு சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்லி கேக் கட் மட்டும் பண்ணிக்கலான்ட்டு, கொஞ்சம் வளர பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸுமே வந்து நல்லா தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் தர்ஷகுட்டியோட பர்த்டே. அதனால தான் அவன்கிட்ட சொன்னேன், உனக்கு பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேளு, அம்மா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் என்ன கேட்டானோ அதையே வாங்கி கொடுத்தாச்சு. இவனோட ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக் தேர்ஸ்டேவே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க தர்ஷகுட்டியோட பர்த்டே. வீட்லேயும் சிம்பிளாக தாங்க டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தோம். சாணிக்கு அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால அதையே சும்மா பேக்ட்ராப் வச்சுட்டு அடுத்து வந்து ஹாப்பி பர்த்டே அவ்வளோதான் வச்சாச்சுங்க. ஸோ இப்போ கேக் கட்டு தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், ஹர்ஷன் தம்பிக்கு தான்டா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே தர்ஷுக்குட்டி, ஹாப்பி பர்த்டே. உன்னோட கேக்கில் அந்த எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே, இங்கே வந்துரு, இங்கே வந்து 3 wait Darshu, wait Harshan. I want to eat one. இங்க வா இங்க நில்லுங்க, ஊதுங்க. Happy birthday to you, happy birthday to you,
Happy birthday to you, Darshan. Happy birthday to you. Strong. இன்னும் strong. Yay! அவனே சாப்பிடு. இங்க அதை கட் பண்ணிக்கலாமா? வாங்க. நான்தான். நானே. ரெண்டு எல்லாருமே. எல்லாருமே. 1 1 கை 2 2 கை கேக் ஃபுல்லாவே இருக்காதா? சாப்பிடுமா? நல்லா இருக்கான். நல்லா இருக்காப்பா? அம்மா கூட்டி விடுங்க. தொட்டு வைக்குது பாருங்களேன், அவனோட கேட்காது. நீ ஊட்டி விடு. தேங்க்யூ. நல்லா இருக்கா? இவனுங்க 2 பேருக்கும் கேக்கை கட் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, இந்த குளிரில் ரொம்ப லாங்கெல்லாம் யாருக்கும் போய் கொடுக்க முடியாது, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தாங்க கட் பண்ணி பவுலில் போட்டுட்ருக்குறேங்க. நெக்ஸ்ட் என்னங்க, கொஞ்சம் நேரம் அவனை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 3 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வளர வளர சேட்டையும் சேர்ந்து தாங்க வளருது தர்ஷுக்குட்டிக்கு. இதுக்கு மேலே நம்மளுக்கு தாங்காது, தலைவலி தாங்கவே முடியலை. ஒரு டீயை போட்டு குடிச்சு முடிச்சா தான் நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கிறேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ரசம், தக்காளி தொக்கு. ஹர்ஷனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம் கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு லஞ்ச் பாக்ஸில் தக்காளி சாதமும் கொடுத்து விட்டுட்டு ரசம், இதுதான் சிம்பிளாக வச்சுருந்தேன். வேறு எதுவும் பெருசாக வந்து பிளான் பண்ணலைங்க. ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் கிரேவி திடீர்னு தோணுச்சு, சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கிரேவி என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சு கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா மார்னிங் தான் வந்து தக்காளி சாதம் அவனுக்கு கிளறி கொடுத்தனால திரும்பவும் தக்காளி தொக்கு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கிரேவியை பிளான் பண்ணியாச்சு. சிம்பிளாக பண்ணியிருந்தேங்க, பட் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சப்பாத்திக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடித்து கூட சேர்த்துக்கலாம், மிக்சியில் இல்லைன்னா சாப்பரில் கூட போட்டு அடித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளியும் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் மட்டன் மசாலா இருந்துச்சு, அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணுங்க. 1/2 கப் துருவின தேங்காய், அது கூடவே 4லேருந்து 5 முந்திரி, 1/2 டீஸ்பூன் சீரகம், தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. சிம்பிளாக பண்ணேங்க, பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கிரேவி ரெடிங்க. சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மல்லி இலை போட்டு இறக்கியாச்சு. எங்களுக்கு சப்பாத்திக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி இது வச்சதே இல்லை. ஒன்று தக்காளி தொக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி தான் வைப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. சைட் பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். தர்ஷுக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான். என்னதான் வந்துட்டு வீட்டில் இருந்தாலே குழந்தைங்களுக்கு பசிக்கும் போல் அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பசிக்குது அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து கேக்கை வந்து சாப்பிட்டு முடித்தான், அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்கணுங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, நீங்கள்
கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது நான் கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு இதை பண்ணி வச்சுடுங்கப்பா, இதை சமைச்சிடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. பட் சொல்லலை அப்படின்னா பண்ண மாட்டாங்க. எனக்கு முடியலை இதை பண்ணிவிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. ஒன் டே என்னால் சமைக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட் நாளே நான் சொல்லிடுவேன், நெக்ஸ்ட்டு நாளைக்கு நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. மற்ற ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. குழந்தைங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க, குளிக்க வச்சுருவாங்க, எல்லா வேலையும் வந்து பார்த்துருவாங்க. நான் வந்து சொல்லணும் அவ்வளோதான். சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏதாவது சொல்லிடுவேன் சமையல் விஷயத்தில் அப்படிங்கிறனால அவர் வந்து பண்ண மாட்டார். நீ வந்து ஏதாவது சொல்லுவ அப்படிங்கிறனால. மற்றபடி பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாஷ் பண்ணி வச்சுருவாங்க, ஹெல்ப்பும் பண்ணுவாங்கங்க. அதே மாதிரி எனக்கு தேவை இருக்குது, இந்த பொருள் வந்து தேவை அப்படின்னா வாங்கி கொடுத்துருவாங்க. நானுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து தேவையில்லாத வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க மாட்டேன். ஸோ இவ்வளோதாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷகுட்டி கேட்ட சப்பாத்தியும் கொடுத்தாச்சு. இந்த டே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி தான் போச்சு. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் பெருசாக எதுவும் பிளான் எதுவுமே கிடையாது. ஈவினிங் அப்புறமா தான் கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணோங்க. நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி வாட்ஸ்அப்லேயும் எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி தர்ஷகுட்டியோட பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த விலாகும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.